ஆமென். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் போன வாரம் ஜாயின் பண்ணவங்க எல்லாம் எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி, நம்ம போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறப்போ ஆசரிப்பு கூடாரத்தோட முதல் பாகத்தை பார்த்தோம். ஆசரிப்பு கூடாரத்துடைய முதல் பாகம், அதோடைய அளவுகள், என்னென்ன அளவுகள் அப்படி இருந்தது, அதுல இருந்த வெளிப்பிரகாரம் என்ன, உட்பிரகாரம் என்ன, அந்த காரியங்கள் பார்த்தோம். அதற்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். வெளியே இருப்பவர்களால், அதாவது உலகத்தில் இருப்பவர்களால் நாம உள்ள என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சிக்க முடியாது. அவர்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக தான் தோன்றும் அப்படிங்கிறத பத்தி நான் சொன்னேன். அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா, ஆஹ் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், அந்த வசனத்துல முதலாவது நானே வழி அப்படிங்கிறதுல இயேசுதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய வழி அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த வாசல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம போன வாரம் பார்த்தோம். அதுல 4 வகை துணிகள் இருந்தது. 4 வகை துணிகள் வந்து ஒன்னு பர்பிள் கலர், ஒன்னு ரெட் கலர், ஒன்னு ப்ளூ கலர், ஒன்னு ஒயிட் கலர். சோ இந்த 4மே வந்து இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்களை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 4மே 4 வகையான சுவிசேஷங்களை குறிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் அந்த அப்போ என்னுடைய என்னுடைய சார் ஐம் சாரி, நடுவுல கட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா அண்ணா. சரி, ஓகே. கொஞ்ச நேரம் தானே கட் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, லைட்டா தான் பிரேக் ஆச்சு. ஓகே, அப்புறம் 2 minutes தான். ஓகே. சோ இப்போ அந்த நம்ம இப்போ வாழ்கிற ஆலயம் வந்து இதயம். அந்த இதயத்துல 4 அறைகள் இருக்குது. எப்படி அந்த வாசல்ல 4 துணிகள் இருந்தது போல அந்த 4 அறைகள் இருக்கு. அந்த வென்ட்ரிக்கல் ஆர்டிக்கல் சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு அது கரெக்டான நேம் ஞாபகம் இல்ல. ஆனா 4 அறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப டச் ஆச்சு. இப்போ நம்முடைய இருதயமான தேவ ஆலயத்திலையும் இதே 4 அந்த வாசல் பிரிவுகள் இருக்குது அப்படின்றத சொன்னாரு. சோ ரொம்ப நல்லா இருந்தது. சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாக்குறப்போ ஜஸ்ட் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், ஒரு நிமிஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வெண்கல பலிபீடம். ஸோ பிரேசன் ஆல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க வருது அப்படின்னு பாக்குறப்போ முதலாவது பாயிண்ட் தெரியுதுங்களா? இதுதான் இந்த வெண்கல பலிபீடம்ங்கிறது. சோ இத குறித்து தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த வெண்கல பலிபீடம். சோ இதுதான் இந்த வெண்கல பலிபீடம். பாத்தீங்க அப்படின்னா முதலாவது நீங்க சந்திக்கிற இடம், நீங்க உள்ள போனீங்க ஆசரிப்பு கூடாரத்துல அப்படின்னா நீங்க பார்க்கிற முதல் ஒரு பொருள், முதல் ஒரு பர்னிச்சர் அப்படின்னுவாங்கல்ல, ஒரு பொருள் என்ன அப்படின்னா இந்த வெண்கல பலிபீடத்தை தான் நீங்க பாப்பீங்க. இது டச் பண்ணாம உங்களால அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உங்களால போகவே முடியாது. இதோடைய அளவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோடைய வசனம் யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு. 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சித்தி மரத்திலே பலிபீடத்தை உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமா இருப்பதாக. அதாவது அகலமும் நீளமும் 5 முழம், உயரம் 3 முழம். இதுதான் வந்து அதோடைய அளவு. அந்த அளவுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணணும். இதுதான் இதோடைய சைஸ். இதுல அந்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, யாரா இருந்தாலும், ஆசாரியனாகவே இருந்தாலும் பலிபீடத்தை தொடாமல் அவனால் உள்ளே பிரவேசிக்க முடியாது. பலிபீடத்தை தொட்ட பிறகுதான், அதுல பலியை கொடுத்த பிறகுதான் அவனால அடுத்த கட்ட காரியங்களுக்கு நகர முடியும்.
இப்ப நான் இது எதுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி எடுக்கிறேன், நான் போன வாரமே சொல்லியிருந்தேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமா இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்படி நடக்கணுங்கிறத உதாரணமா இருக்குது. அப்போ இந்த பலிபீடத்துல உள்ள போறப்போ இந்த பலிபீடத்தை தொடாம நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள போகவே முடியாது. ஆசாரியனா இருந்தாலும் முடியாது, லேவியனா இருந்தாலும் முடியாது, சாதாரண ஜனங்களாலும் முடியாது. இந்த பலிபீடத்தை கண்டிப்பா என்ன பண்ண முடியும், தொட்டுட்டு தான் நம்ம அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கே போக முடியும். இந்த பலிபீடத்தை 2 காரியத்துக்கு ஒப்பாய் நான் சொல்றேன். 2 காரியத்துக்கு ஒப்பாக இந்த பலிபீடத்தை நம்ம இப்போதைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்த்துக் கொள்ளலாம். என்ன அப்படின்னா, அதற்கு முன்னாடி இந்த பலிபீடத்துல என்னென்ன பலிகள் செலுத்துவாங்க அப்படிங்கறதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு அதுக்கு மேட்ச் ஆஃப் பண்ண முடியும். இந்த பலிபீடத்துல என்னென்ன பலிகள் செலுத்துவாங்க அப்படின்னா, முதலாவது சர்வாங்க தகன பலி, அதுதான் பர்ன்ட் ஆஃபரிங் சொல்லுவாங்க. சர்வாங்க தகன பலி செலுத்துவாங்க. 2வது போஜன பலி செலுத்துவாங்க. 3வது சமாதான பலி செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த 5 வகையான பலிகள் உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியணும்னா லேவியராகமம் 1:7 ஒவ்வொரு பலியும் ஒவ்வொரு காரியத்துக்காக செலுத்தப்படும். ஆசாரியர்கிட்ட சொல்லுவாங்க, நான் இதை சர்வாங்க தகன பலியா செலுத்துறேன். அதுக்கப்புறம் சில பேர் நான் இதை சமாதான பலியா செலுத்துறேன், நான் இதை போஜன பலியா செலுத்துறேன், நான் இதை என் பாவ நிவாரண பலியா செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அந்த பலியை ஆசாரியன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலுத்தும். இப்போ முதலாவது நீங்க சந்திக்கிற இடம் பலிபீடம். அந்த பலிபீடத்துல என்னென்ன பலிகள் செலுத்துவாங்கங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த பலிபீடத்தை நான் எதற்கு ஒப்பாய் சொல்லுகிறேன் அப்படின்றால் சிலுவைக்கு ஒப்பாய் சொல்லுகிறேன். ஏன் சிலுவைக்கு ஒப்பாய் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க சிலுவைய தரிசிக்காம, இல்ல சிலுவைய பார்க்காம, இல்ல சிலுவையுடைய பாரத்தை சுமக்காம, இல்ல சிலுவையுடைய அனுபவத்தை பெறாமல், இல்ல சிலுவையுடைய தியாகத்தை அறியாமல் நாம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வாழவே முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா நேரா எடுத்தோன்னு நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்க முடியாது. நேரா எடுத்தோன்னே எனக்கு அப்படியே பென்ஸ் காரு இதுவும் அதுவும் வரணும் அப்படின்னா முடியாது. நீங்க யாரா வேணா இருந்துக்கோங்க, இந்த சிலுவையை தொடாம உங்களால என்டர் பண்ண முடியாது. இப்ப எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு மாடிக்கு ஏறுறோம் அப்படின்னா, படிக்கட்டுல காலை வைக்காம, ஒரு படியில காலை வைக்காம நம்ம என்ன பண்ண முடியாது, ஏற முடியாது. இல்ல என்னதான் கிரிக்கெட்ல செஞ்சுரி அடிச்சாலும், செஞ்சுரி அடிச்சாலும் ஃபர்ஸ்ட் ரன் என்ன பண்ணும், சிங்கிள்ல தான் என்ன பண்ண முடியும், ஓட முடியும். சிங்கிள் ஓடிட்டு பொறுமையா தான் 100 அடிக்கும். நேரா 100 ரன் அடிக்கணும்னா அடிக்க முடியாது. அது போல கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த சிலுவையை தரிசிக்காம நம்மளால எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இந்த ஆசரிப்பு கூடாரம் தான் நம்முடைய லைஃப் ஸ்டைல். இப்ப நான் என்ன சொல்லுகிறேன், ஆசரிப்பு கூடாரம்னா ஏதோ ஒரு யூதர்கள், யாரோ ஒரு யூதர்கள் கடைபிடித்த ஒரு காரியத்தை இப்ப நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணுதுன்னா, இதுதான் நம்முடைய லைஃப் ஸ்டைலா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நான் போன வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பரலோகத்துல இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய பிளான் இருக்குது. அந்த பிளானை தான் மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னாரு. போன வாரம் சொன்னதுபடி மோசேக்கு காண்பித்தபடியே அப்படிங்கிறப்போ மோசேக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் அங்க கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை கொடுத்து பரலோகத்துல எப்படி இருக்குதோ அப்படியே இதுல சொல்லுங்க, இப்படி அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காரியமும் நான் போன வாரம் சொன்னேன், அது இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு ஆசரிப்பு கூடாரம், ஏதோ ஒரு யூதர்களுடைய தேவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது நம்ம. இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிற, கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஸ்டெப் பை ஸ்டெப்ப குறிக்கிறதான ஒரு காரியங்கள். அதிலும் இல்லாம ஒவ்வொரு காரியமும் இயேசுவை குறித்ததான மிகுந்த ஆழமான காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. பாருங்க, சிலுவைன்னு நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் சுமந்துட்டாரு, இதுக்கு மேல நமக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கறதான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா வசனம் சொல்லுது, சிலுவை எனக்கு சீஷனாக வர விரும்புகிறவன் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. எப்பவுமே இந்த சிலுவையை விட்டு நம்ம பிரியவே முடியாது. ஆண்டவர் நமக்காக பலியாகிட்டார், ஒரே தடம் பலியானார். அந்த காலத்துல எல்லாம் எப்படி அப்படின்னா, ஆசாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை மகா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. அப்போ ஊர் ஜனங்க ஃபுல்லா, இஸ்ரவேல் ஜனங்க ஃபுல்லா
அவர்களுடைய பாவத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தர் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆடையோ, மாடையோ, புறாவையோ எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட குடுப்பாங்க. அவர்கிட்ட குடுக்கும் பொழுது, அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவான், அந்த குடும்பத்திற்காக அந்த பலிய செலுத்திட்டு, ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்காகவும் என்ன பண்ணுவான், ஒரு வாட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பான். அப்ப பிரவேசிக்கும் பொழுது, ஒருவேளை அந்த ஆசாரியன் தப்பு பண்ணியிருந்தா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயே அவன் மரிக்க நேரிடும். அவன் போகும் பொழுது என்ன பண்ணுவான் அப்படின்னா, இதற்கான காரியங்கள், அந்த ஆசாரியனுடைய உடைகள், அதெல்லாம் வந்து நம்ம கடைசியா அதுவும் இந்த லெசன்ல வருது ஆசிரியப்பு கூடாரத்துல. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். அவனுக்கு ஒரு கயிறு கட்டி வெளிய வந்து வச்சிருப்பாங்க. அவன் உள்ள நடக்கிறப்போ அவனுடைய ட்ரெஸ்ல இருக்கிற மணிகள் வந்து ஆடிட்டு இருக்கும். ஒருவேளை அங்க அவன் மரிச்சு போயிட்டான் அப்படின்னா, வெளிய இருந்து கயிற மட்டும் இழுத்துருவாங்க. ஏன்னா மணி ஆடுற சத்தம் என்ன பண்ணிடும், ஸ்டாப் ஆயிடும். அது என்ன பண்ணிடுவாங்க, அவன இழுத்துருவாங்க. பாருங்க, இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை ஆசாரியர்கள் பலியை செலுத்தி பாவ மன்னிப்பை அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்து நம்முடைய மொத்த பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா, வழி இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன இல்லையா, அடுத்தது பலியும் இயேசு கிறிஸ்து தான். சோ ஒவ்வொரு பாயிண்ட்டும், ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு பொருட்களும் ஆண்டவராகிய இயேசுவை குறித்தே எழுதப்பட்டு கொண்டே வரும். இயேசுவை குறித்தோ, இயேசுவின் சரீரத்தை குறித்தும், இயேசுவின் ரத்தத்தை குறித்தும் இப்படியே தான் வருமே இல்லையா, வேற வேற ஒரு எந்த காரியத்தையும் இந்த ஆசரிப்பு கூடாரம் குறிக்காது. போன வாரம் பார்த்தோம், வழி யாரு, இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், வெண்கல பலிபீடத்துல ஏற்கப்படுகிற பலி யாரு அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம முதல் எக்ஸாம்பிள், நம்ம இது ஒவ்வொரு பொருளையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கம்பேர் பண்றோம். இன்னொரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு கம்பேர் பண்றோம். இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். பலி யார் அப்படின்றப்ப இயேசு கிறிஸ்து. அப்போ அடுத்தது இந்த பலிபீடத்தை நான் எதற்கு ஒப்பிடுகிறேன் என்றால், ஆஹ் இந்த பலிபீடத்தை நான் எதுக்கு ஒப்பிடுறேன்னா, பிரேயர், நாம செய்கிற ஜெபம், நாம செய்கிற துதி, நாம செய்கிற ஆராதனை, இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற பலிகள். இன்னைக்கு வந்து ஆண்டவர், நீ வந்து ஆடு எடுத்துன்னு வந்து வெட்டு, மாடு எடுத்துன்னு வந்து வெட்டு, புறா எடுத்துன்னு வந்து வெட்டு, எனக்கு ரத்தத்தை செலுத்துன்னு ஆண்டவர் கேட்கல. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கறது எல்லாமே உங்ககிட்ட இருந்து துதி பலிகளையும், ஜபத்தையும், ஆராதனையும் தான் ஆண்டவர் கேட்கிறார். இப்ப நம்ம கூட இது நிறைய நினைச்சிடுறோம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முன்னேறிட்டோம், நேரா மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிடலாம், நேரா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிடலாம், நேரா ஆண்டவரை போய் தரிசிக்கலாம், ஷெக்கினா மகிமை இறங்கும், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு ஆண்டவரை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் என்ன பண்ண முடியாது. முதல் ஸ்டெப்பு பிரேயர். நீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறி இருந்தாலும் சரி, இதுதான் ரொட்டீன். முதலாவது என்ன பண்ணணும், பிரேயர், துதி. அந்த துதி பலியை செலுத்தினாதான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள என்ன பண்ண முடியும், போக முடியும். எல்லா சர்ச்லயும் ஏன் முதலாவது எடுத்தோன்னு ஸ்ட்ரெயிட்டா யாராவது மெசேஜ் கொடுத்து பாத்திருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோன்னு மெசேஜ் இல்ல. ஏன்னா முதலாவது ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். அப்பதான் ஒரு துதிகளில பிரியப்படுகிறதே. அந்த பலிகளை செலுத்தின பிறகுதான் அடுத்த கட்டமா அடுத்த ஸ்டெப்புக்குள்ள என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அப்போ முதலாவது டச் பண்றது இந்த வெண்கல பலிபீடம். இந்த பலிபீடம் எதனால ஆயிருக்கும் அப்படின்னா, முழுவதுமாய் வெண்கலத்தால ஆயிருக்கும். அப்போ இந்த பலிபீடத்துல பாக்குறப்போ என்னென்ன பலிகள் செலுத்தினாங்கன்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அதுல முதல் பலியை குறித்து கொஞ்சம் பேசலான்னு இருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப மிகவும் முக்கியமான பலி. ஏன் இப்ப பிரேயருக்கும் நான் அந்த பலிக்கும் சம்மந்தப்படுத்துறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு முதல் பலி என்ன அப்படின்னா, சர்வாங்க தகன பலி. சர்வ அங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சர்வம் பிளஸ் அங்கம். சர்வம்னா மொத்தம், அங்கம்னா
மாம்சம், உடல் பாகங்கள், அதுதான் மாம்சம். சோ எல்லா மாம்சமும் தகனிக்கப்பட வேண்டிய இடம் இந்த பலிபீடம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எல்லா மாம்சமும் அப்படின்னா, ஒரு ஒரு ஆடு எடுத்து பலியிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல ஆடு பலியிடுறப்போ ஆஹ் சதை பாதி எரிஞ்சிட்டு இருக்கப்போ தூக்கி போட மாட்டாங்க. சதை கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அந்த பலியை செலுத்திட்டு பாதியில அந்த ஆடை என்ன பண்ண போறாங்க, தூக்கி போட மாட்டாங்க. அது முழு சரீரமும் எரிந்து தகனமாகணும். அதுதான் சர்வாங்க தகன பலி, பர்ன்ட் ஆஃபரிங். சர்வாங்கம், முழு மாம்சமும் தகனிக்கப்பட வேண்டும். நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இதோட அர்த்தம் புரியும். இப்ப நம்ம நிறைய யோசிக்கிறோம், நிறைய நேரத்துல யோசிக்கும் பொழுது ஏசப்பா எனக்கு இந்த ஒரு காரியம் மாத்திரம் என்னால விட முடியலையா ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் மாத்திரம் என்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? எல்லா காரியத்தையும் நான் விட்டுட்டேன், எல்லா பாவத்தையும் நான் விட்டுட்டேன், ஆனா எனக்கு இந்த ஒரு காரியம் மாத்திரம் என்ன விட்டு போக மாட்டேங்குது. இது போயிடுச்சுன்னா நான் ரொம்ப பரிசுத்தமாயிடும் அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல. அந்த ஒரு காரியமும் தகனிக்கப்பட வேண்டும். அதுதான் சர்வாங்க தகன பலி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ரொம்ப கஷ்டங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்கிறோம் நம்ம. முதல் ஸ்டெப்பே பலிங்கிறது சர்வாங்க தகன பலி. அந்த பலிபீடத்துல உங்களை அந்த ஹலோ, பலியை செலுத்தினா தான் நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ளேயே போக முடியும். அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம் அப்படின்னா முழு மாம்சமும் தகனிக்கப்பட வேண்டும். அப்போ சின்ன சின்ன பாவங்கள் ஒட்டிட்டு இருக்கிறது, நம்ம சொல்றோம் ஐயோ சினிமா இருக்குது, இந்த காரியங்கள் இருக்கு, அந்த காரியங்கள் இருக்கு, இந்த மாதிரி எந்த காரியங்கள் இருந்தாலும் முதல் ஸ்டெப்பே அந்த சர்வாங்க தகன பலி. நம்முடைய மாம்சத்தை முழுவதுமாய் சுட்டரிக்க நாம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கடைசி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது போறது கஷ்டம்னு. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஆண்டவர் சொல்றது, என்ன பலி செலுத்தாம முழு மாம்சமும் தகனிக்கப்படாம எனக்கு உள்ளே என்ன பண்ண முடியாது, நீங்க வர முடியாது. அப்போ யோசிங்க, முழு மாம்சத்தையும் சுட்டரிப்பதற்கு நாம என்ன செய்யணும்? அனலைஸ் பண்ணுங்க, உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்களேன். ஐயோ இந்த மாம்சம் என்ன இன்னும் இருக்குது எனக்கு, இந்த மாம்சம் என்ன இன்னும் போலையே, இந்த கோவங்கள் இன்னும் எனக்கு போலையே, இந்த மாதிரியான சில எண்ணங்கள் என்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு, இந்த எண்ணங்கள் இன்னும் போலையே. இதெல்லாம் தகனிக்கப்பட வேண்டும், சுட்டரிக்கப்பட வேண்டும், சாம்பலாய் மாறணும், பொசுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் பண்ண பிறகுதான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம என்ன பண்ண முடியும், போக முடியும். அடுத்த ஸ்டெப் என்ன, வர வாரங்களை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்டெப் எல்லாம், அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பலிகளை பலிபீடத்துல தகன பலியாய் உங்கள் மாம்ச எண்ணங்களையும் உங்கள் மாம்ச சிந்தனையையும் நீங்க ஒப்பு கொடுக்கணும். அது எரிஞ்சு சாம்பலாக நீங்க ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது மிக முக்கியமான காரியம், லேவியராகமும் 6ஆம் அதிகாரத்துல, ஒரு லேவியராகமும் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்க இங்க பார்க்கலாம். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். பலிபீடத்தின் மேல அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. அப்போ முதலாவது நான் 2 காரியத்துக்கு ஒப்பா சொன்னேன் இல்லையா? பலிபீடம்னா என்ன? ஒரு வகையில சிலுவை. பலிபீடத்துக்கு ஈக்குவலா நம்ம உதாரணத்துக்கு வச்சது சிலுவை. இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது ஜெபம். இந்த 2 காரியமும் என்னைக்குமே
என்னுடைய காரியத்துக்கு, நான் செய்கிற பாவத்திற்காக, நான் செய்து முடித்த பாவத்திற்காக அதுக்குதான் மரித்தார் அப்படிங்கிற காரியம் என்னைக்குமே உங்களுடைய மனசுல என்ன பண்ணணும், இருந்து கொண்டே இருக்கணும். 2வது ஜெபத்தை கம்பேர் பண்றப்போ என்னன்னா, எந்நேரமும் அந்த ஜெப ஆவி, ஜெப அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் புதிய ஏற்பாடுல சொல்றது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னா 24 மணி நேரமும் எப்படி ஜெபம் பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை முறையே ஜெபமாய் மாறணும். வாழ்க்கை முறையை ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். தூங்கும் பொழுது கூட என் இருதயமோ விழித்திருந்ததுன்னு உன்னத பாட்டுல வரும். நான் நித்திரை பண்ணினேன், இருதயமோ விழித்திருந்தது. ஆண்டவர் மேல வாஞ்சை இருந்ததுன்னா தூக்கத்துல கூட ஆண்டவரை தேடலாம். நல்லா கவனிங்க. இந்த பலிபீடத்தின் மீது உள்ள அக்கினி எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதான் ஃபாதர் ரொம்ப அழகா பாடினாரு. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை. இல்ல, என் ஜீவன் பிரியும் வரை நான் எரிந்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறது அவருடைய வாஞ்சை. அந்த வசனம் அதுதான் சொல்லுது. பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கு. அது என்னைக்குமே அணிஞ்சிடக்கூடாது. வசனம் சொல்லுது, நீ அனலா இருக்கணும். அனலா இருக்கணும்னா நெருப்பு எப்பவுமே என்ன பண்ணணும், இருந்துகிட்டே இருக்கணும். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், வாந்தி பண்ணி போடுவார் வசனம். அப்போ நம்ம அனலா இருக்கிறதுக்கு இந்த பலிபீடத்தின் மேல அந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கும். இந்த உடம்பாகிய இந்த பலிபீடத்துல அந்த ஜெபம் என்கிற அக்கினி என்ன எரிந்து கொண்டே இருக்கும். இந்த ஜெப பலிகள், துதி பலிகள் வந்து கொண்டே இருக்கணும். அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆஹா, இவன் கிட்டத்துல இருந்து அந்த அக்கினி அவியவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு யோசிப்பார். இன்னொரு வசனம் சொல்லுது, அந்த அக்கினி அந்நிய அக்கினியா இருக்கக்கூடாது. இந்த பலிபீடத்தின் மேல உள்ள அக்கினி ஆண்டவர் கொடுக்கிற அக்கினியா இருக்கணும். அந்நிய அக்கினி வரக்கூடாது. உலகத்தின் அக்கினி எரியக்கூடாது. ஜெபத்துல உலகத்தின் வார்த்தைகள் வரக்கூடாது. உலக சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அந்த அக்கினி ஆண்டவருக்குரியதான அக்கினியா இருக்கணும். இன்னொன்னு, அக்கினி எப்ப தெரியுமா எரியும்? அந்த இந்த வசனத்துல பாக்குறப்போ அந்த கொழுப்புனால எரியுது அப்படின்னு போட்டிருக்காங்க. கொழுப்புனா என்ன? என்னன்னா இந்த காலத்துல நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்ம எதற்கான உதாரணம் அப்படின்னா பரிசுத்த ஆவி. நீங்க பரிசுத்த ஆவியுடைய ஒரு ஊற்றுதல் இல்லாம ஜெபம் பண்ணீங்கன்னா 2 நிமிஷத்துல கொட்டாய் வந்துரும். 2 நிமிஷத்துல கொட்டாய் வந்துரும். சொன்ன வார்த்தையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்க. ஒரு 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 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியாது, அத கண்டினியூ பண்ணவே முடியாது. கண்டினியூ பண்ண முடியாம நம்ம ஜெபத்தை நிறுத்திட்டு என்ன பண்ண போறோம்? ஜெபத்தை நிறுத்திட்டு நம்ம தூங்கிடலாம் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனா பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா, அவர் உள்ள இருந்தார் அப்படின்னா, ஜெபம் பண்ணும்போது அவர் உள்ள இருந்தாருன்னா அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். நம்ம ஜெபத்தை நிறுத்த மாட்டோம். நம்முடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஜெபம் வாயில இருந்து மட்டும் வரணும்னு அவசியம் இல்ல. மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். போறோமா, நடந்து போறோமா, அப்பா இன்னைக்கு காலையில ஏஞ்சதுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே எந்திரிக்க முடியாம இருக்காங்க. எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தீங்களே. அப்பா இன்னைக்கு நல்ல ஒரு உணவு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. இதெல்லாம் வாழ்க்கை முறையா மாறணும். அப்பதான் பலிபீடத்தின் மேல உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். பாருங்க, இன்னைக்கு நாம கண்டினியூவா பார்த்தது இந்த ஆசரிப்பு கூடாரத்துல முதலாவது ஃபர்ஸ்ட் வழி இயேசு கிறிஸ்து அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு நமக்காய் பலியானவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கறத பார்த்தோம். நமக்காய் எப்படி இந்த வெண்கல பலிபீடம் சிலுவையோடு ஒப்பிடப்படுகிறது அப்படிங்கறது குறித்து பார்த்தோம். எப்படி இந்த வெண்கல பலிபீடம் ஜெபத்தினாலும் துதியினாலும் ஒப்பிடப்படுகிறது அப்படிங்கறத பார்த்தோம். சர்வாங்க தகன பலினா என்ன? முழு மாம்சமும் தகனிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். அதற்கு பிறகு பலிபீடத்தின் மீது அக்கினி எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். இப்போ கேட்டதெல்லாம் அவ்வளவுதான், ஓகே, இது நல்லா இருந்துச்சு, இந்த பாடம் நல்லா இருந்தது அப்படிங்கறதோட விட்டுறக்கூடாது. நம்ம அன்னைக்கு சொன்ன ஆண்டவர் தான் வழி, அந்த வழிக்குள்ளாய் உள்ள வந்துட்டோம். இப்போ உள்ள வந்தாச்சு. 2வது ஸ்டெப் சிலுவைக்குள்கிட்ட வந்தாச்சு. சிலுவையோட அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும். சிலுவையில ஏன் ஆண்டவர் மரிச்சாரு? அவர் நமக்காய் பலியானாரு. இதுக்கு முன்னாடி ஆடு மாடு தானே பலியாயிட்டு இருந்தது. அவர் நமக்காய் ஏன் பலியானார்? அவருடைய அன்பை புரிஞ்சுக்கணும். அவர் பலியா வேண்டிய அவசியமே இல்லைல்ல.
ஆனா நமக்காய் பலியான அந்த அன்பை புரிந்து கொண்டோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல் ஸ்டெப்பை நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க. அப்போ முதல் ஸ்டெப் இன்னொரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜெபம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய முதல் முதல் படி என்ன அப்படின்னா, நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேங்க, நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன். அது அர்த்தம் கிடையாது. நீங்க ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணாமல் கிறிஸ்தவர்களால் இருக்கவே முடியாது. ஜெபிக்காமல் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லவே என்ன பண்ணுது முடியாது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஜெபமும், துதியும், அவரை தியானிக்கிற விதமும், அவரோடு கூட மனசுல பேசிட்டு இருக்கிறதும், இது எல்லாமே தான் முதல் படி. இந்த முதல் படிக்குள்ள நாம என்ன பண்ணணும்? கண்டிப்பா வரணும். அதுதான் இந்த வெண்கல பலிபீடம். சோ இன்னும் அடுத்த வாரம் நம்ம அடுத்த பொருட்களை குறித்து, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அடுத்த பொருள் என்ன இருக்குது என்பதை குறித்து நாம அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென். தேங்க் யூ அண்ணா. அண்ணா இன்னைக்கு பைபிள் ஸ்டடி வேர்டுக்காக ஃபைனல் ப்ரேயர் பண்ணிடலாமா அப்படியே? சரிம்மா. சரிண்ணா. ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல கூட ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த வேத பாடத்துல ஆண்டவரே வந்து கலந்து கொண்ட ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அனைவரையும் உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வேதத்தின் மேல உள்ள ஆர்வத்தை ஆண்டவர், வேதத்தின் மேல உள்ள ஆசை ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். இந்த இள வயதுல ஆண்டவரே உண்மையில் உள்ள ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். அன்பை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல அவர்கள் என்னென்னமோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, இந்த வேத பாடத்தை ஆண்டவரை கவனிக்கணும் என்று ஆண்டவரே இங்க வந்திருக்காங்கப்பா. அவர்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் கேட்ட எல்லா காரியங்களும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரை துதிக்கிறோம் பயனுள்ளதா இருக்கட்டும். அப்ப இன்னும் கூட ஆண்டவர்களுக்கு உலக ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து, இன்னும் அதிகமாய் உமக்காய் ஜீவிக்க ஆண்டவர் கிருபை கொடுங்க. உமது கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு இருக்கட்டும். நடத்துகிற எல்லாரையும் ஆண்டவர் உமது கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். டெய்லி செய்தி கொடுக்கிற தாசர்களையும், டெய்லி அட்டன் பண்ணுகிறவர்களையும் உமது கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். உமது கிருபை இருக்கட்டும், உம்முடைய தயவு இருக்கட்டும். ஆண்டவரை மீண்டும் ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங்களை ஆண்டவரை சந்திக்கும் வரை உமது கிருபை, உம்முடைய தயவு ஆண்டவரை எல்லோரோடு கூட இருக்க கிருபை கொடுங்க. மீட்பதும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமில்ல நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். தேங்க் யூ அண்ணா. காட் நம்ம கூட கிறிஸ்டல் கிளியரான ஒரு பைபிள் ஸ்டடியை கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஒரு அருமையான செஷன் இல்லையா? எல்லாமே ரொம்ப மைன்யூட்டான ஒரு வார்த்தை தான். நானுமே நோட் பண்ணேன். நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு உண்மையா இது வந்து ஒவ்வொரு நாளும் யூஸ்ஃபுல்லான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் நோட்ஸ் வந்து எப்பவுமே எடுத்துக்கோங்க பைபிள் ஸ்டடி அப்போ. நம்ம நெக்ஸ்ட் இதெல்லாம் அப்போ ஈஸியா இருக்கும். நாளைக்கு கூட இதே டைம்ல நம்ம வந்துட்டு இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஆல். நம்ம வந்து நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட். டேக் கேர். பை.